Hello everyone. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ஈக்லிபிரியம் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன், ஈக்லிபிரியம்னா என்னது, டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம், அப்புறம் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். So first point என்னதுன்னா, if the reaction is reversed, the value of equilibrium constant is inverse. So வந்துட்டு இங்க A gives rise to B. இந்த ரியாக்ஷன்ல இதோட equilibrium constant வந்துட்டு Kன்னு சொல்லியிருக்காங்க. இதே ரியாக்ஷனை இப்படி இன்வெர்ஸ் பண்ணி B gives rise to Aன்னு எழுதணும்னா இதோட வந்துட்டு 1 by the previous constant ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு இந்த K வேல்யூ வந்துட்டு இங்க ஒரு 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணக்கு அப்புறம் இதோடது எப்படி இருக்கும்னா 1 by 10ன்னு ஆயிடும். இதான் வந்துட்டு இந்த பாயிண்ட் சொல்ல வருது. நெக்ஸ்ட், if the reaction is divided by 2, equilibrium constant is the square root of the original. அப்படின்னா இப்போ இதே இதே பாயிண்ட் எடுத்துக்கலாம், இதே ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். A gives rise to B ன்னு இருக்கு. If the reaction is divided by 2 னா 1 by 2 A gives rise to 1 by 2 B. இந்த A gives rise to B ஓட கான்ஸ்டன்ட் வந்துட்டு ஒரு அதான் Kன்னு இருக்குன்னா இந்த 1 by 2 gives rise to 1 by 2 B ஓட நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஒரிஜினல் வந்துட்டு K, அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் K இப்படி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து if the reaction is multiplied by 2, the equilibrium constant is the square root of the original. அப்படின்னா இதே ரியாக்ஷன்ல இதோடது வந்துட்டு Kனா இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்டோட வந்து Kனா இதை மல்டிப்ளை பை 2 பண்ணோம்னா 2A gives rise to 2B வருமா. இதோடது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் த ஒரிஜினல். இது வந்துட்டு இதான் ஒரிஜினல், ஸோ இதோட ஸ்கொயர் K ஸ்கொயர் இப்படின்னு நினைக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு வான் ஹோப்ஸ் ஈக்குவேஷன் என்னதுன்னா log K2 by K1 is equal to delta H by 2.303 into R into T2 minus T1 by T1 into T2. ஸோ இதை வந்து K2 and K1 வந்து இது செகண்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இது வந்துட்டு சேஞ்ச் இன் எனர்ஜி, இது வந்துட்டு ஃபைனல் டெம்பரேச்சர், இது வந்து இனிஷியல் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த 3 பாயிண்ட்டையும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. N2 plus 2O2 gives rise to 2NO2. இதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 100ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள 2NO2 gives rise to N2 plus 2O2 இதோடது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்புறம் NO2 gives rise to half N2 plus O2 இதோடது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணலாம். முதல்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் 100. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம இந்த ஈக்குவேஷனை இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனோட இன்வர்ஸ் 2NO2 gives rise to N2 plus 2O2 இப்படி இருக்கு, இன்வர்ஸ் ஆகி இருக்கு. ஸோ நம்ம இன்வர்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா என்ன சொன்னோம், 1 by K ஆகும்னு சொன்னோமா. ஸோ அப்போ இதோட வந்துட்டு 1 by KC ஆகுமா, இது 1 by 100. ஸோ இது வந்துட்டு 10 power minus 2. ஸோ இங்க எழுதணும்னா K1 is equals to 1 by Kc gives rise to 1 by 100 10 to the power of minus 2. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு NO2 gives rise to 1 by 2 N2 plus O2. நம்ம வந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் இந்த செகண்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம்னா தான் நமக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம பிரைமரி ஈக்குவேஷனா எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷனை வந்து ஆன்சர் ஈக்குவேஷனா எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். இப்போதான் கண்டுபிடிச்சோம் 10 to the power of minus 2. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை டிவைடட் பை 2 பண்ணா வருது. அப்போனா நம்ம அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தோம், ஒருவேளை ஒரு ஈக்குவேஷன் வந்து டிவைடட் பை 2 ஆச்சுன்னா அதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்துட்டு ரூட் ஆஃப் K ஆகும். அப்போனா இந்த ரியாக்ஷனோட K என்னது 10 power minus 2. அப்போ K2ங்கிறது root of K1. அப்பனா அது root of 10 to the power of minus 2. 10 to the power of minus 1. இந்த கொஸ்டினை இப்படிதான் சால்வ் பண்ணும். ஸோ நமக்கு K2 வந்துட்டு K1 வந்து 10 to the power of minus 2, K2 வந்து 10 to the power of minus 1. நெக்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் ஈக்லிபிரியம்.
இதுல வந்து when all the reactants and products are in the same phase for a homogeneous system. இப்போ வந்து இங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நான் இங்க கீழே கொஞ்சம் கிளியரா எழுதுறேன். CH3 COO C2H5 in aqueous plus 2H2O in liquid gives rise to CH3 COOH aqueous plus C2H5OH aqueous. இப்படி இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன்ல இங்க கொடுத்துருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸுமே லிக்விட் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே ஃபேஸ்ல இருக்கிறதுனால இதை ஹோமோஜீனியஸ்னு சொல்றோம். ஹோமோனா வந்துட்டு சேம். இந்த ஹோமோனா வந்துட்டு சேம். ஸோ வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸுமே ஒன்று சாலிடாவே இருக்கணும், இல்லை லிக்விடாவே இருக்கணும், இல்லை கேஸாவே இருக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லிக்விட்லேயே இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இது எல்லாமே சேம் ஃபேஸ்ல இருக்கிறதுனால இது ஹோமோஜீனியஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு equilibrium for gaseous reaction. So the equilibrium constant is expressed in terms of partial pressure. So நமக்கு எப்படி Kc எழுதணும்னு தெரியும். Kc எப்படி எழுதுவோம்? ஒரு எக்ஸாம்பிள் AA plus BB gives rise to CC plus DD. இப்படி இருந்துச்சுன்னா இதோட Kc நம்ம எப்படி எழுதுவோம்னா ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் அதான் நம்ம இதுல பார்த்திருப்போம் நம்மளோட லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்ல. அதுல என்ன பார்த்திருப்போம்னா ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ்னு பார்த்திருப்போம். அதுல வந்து நமக்கு இப்படி ஒண்ணு வந்திருக்கும், இப்படி ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கும். ஒருவேளை இந்த ரியாக்ஷன் தெரியலாம், நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை போங்க. ஸோ வந்து இந்த ரியாக்ஷன்ல இங்க வந்து நமக்கு ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு. அப்பனா இந்த சி பக்கத்துல ஒரு ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஒரு ஸ்மால் சீன் ஒன்று இருக்குன்னா அதுக்கு மேல நம்ம அந்த பவர் சீன் எழுதணும். அதே மாதிரி இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் பவர் ஸ்மால் டின்னு எழுதணும். அதே மாதிரி இங்கேயும் ஏ இருக்குன்னா இங்கேயும் ஸ்மால் ஏ எழுதணும், இங்கேயும் பி இருக்கு, இங்க ஸ்மால் பின்னு எழுதணும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம கேசி எழுதுவோம். இப்போ the equilibrium constant is expressed in terms of partial pressure சொல்றாங்க. பார்ஷியல் ப்ரெஷர்னா இங்க இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரா மாத்தணும். அது ஒண்ணும் இல்ல, ப்ரெஷர் ஆஃப் சி இங்க கொடுத்துருக்கோம், ப்ரெஷர் ஆஃப் சி ஹோல் பவர் சி, pressure of D whole power D, pressure of A whole power A, pressure of D whole power D. இந்த கொடுத்திருக்கிற concentration in terms of pressure நம்ம இங்க எழுதுறோம். Next, equilibrium constant is expressed in terms of mole fraction. Mole fraction னா நமக்கு X denote பண்ணுவோம்னு தெரியும். The mole fraction னா என்னதுன்னா, so for example mole fraction of A னா number of moles of A divided by total number of moles. இதான் mole fraction ஓட formula. So இதுல வந்துட்டு in terms of pressure நம்ம எல்லாத்தையும் mole fraction in terms of mole fraction மாத்துறோம். So இங்க என்ன மாறும்னா இந்த P பதிலா இங்க X வரும். Xc whole power C into Xd whole power D by Xa whole power A into Xb whole power D. So இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் Kp, Kc and Kx. ஸோ வந்து நமக்கு Kcனா என்னன்னு தெரியும், நம்மளோட ஜெனரல் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். Kpனா இப்பதான் பார்த்தோம் in terms of pressure. Kxனா in terms of mole fraction. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் Kp and Kx இது எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து முதல்ல in terms of இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம இந்த மொத்த எதுவுமே டிரைவ் பண்றோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா அக்கார்டிங் டு ரவுல்ஸ் லா PA is equals to XA into P. ரவுல்ஸ் லா என்னன்னு தெரியலனா இப்போ வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A வந்துட்டு மோல் ஃபிராக்ஷன் இன்டு டோட்டல் ப்ரெஷர், இதுதான் ரவுல்ஸ் லா. இது சொல்யூஷன் ஒரு சாப்டர்ல படிச்சிருப்பீங்க, இதுமே படிப்பீங்க சொல்யூஷன் ஒரு சாப்டர்ல. ஸோ அந்த ரவுல்ஸ் லா வச்சு இதை போட்டோம்னா நம்ம வந்துட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A வந்துட்டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A இன்டு ப்ரெஷர்னு எழுதலாம். ஸோ PAனா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A, XAனா மோல் ஃபிராக்ஷன், Pனா டோட்டல் ப்ரெஷர். ஸோ இங்க ஏக்கு எழுதின மாதிரி நம்ம மற்ற காம்போனன்ட்ஸ்க்கும் எழுதலாம், BCDக்கு இப்படி வரும். ஸோ நம்ம இப்போதான் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். இந்த ஈக்குவேஷனை தான் வந்துட்டு அவங்க இங்க அப்ளை பண்றாங்க. ஸோ வந்துட்டு Kp is equals to pressure of C, partial pressure of C whole power C into partial pressure of D whole power D by partial pressure of A whole power A into partial pressure of B whole power B இப்படி எழுதுறாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா இங்க XA into P இதை வந்து நம்ம இங்க அப்ளை பண்றோம். ஸோ இதை வந்து இப்படி எழுதணும்னா XC into P XD into P whole power C whole power D divided by XA into P whole power A into XB into P whole power B. இப்படி எழுதணும்னா நம்ம வந்து இதை தனியா இப்படி பிரிச்சு எழுதலாம்.
xc whole power c, இங்க வந்து c வரும், into xd whole power d by xa whole power a into xb whole power b. இதை எடுத்து இந்த p தனியா எடுத்துக்கலாம். இது pc plus d by p a plus b. இது இப்படி டிவைட் ஆகும்போது c plus d minus a plus b மாறும். ஸோ இதை வந்துட்டு இது kp, இது நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம் இந்த ஈக்குவேஷன். இது வந்துட்டு kx. ஸோ இதை வந்து நம்ம kx சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு p வந்துட்டு டெல்டா n. ஸோ டெல்டா n இஸ் நத்திங் பட் c plus d minus a plus b. ஸோ நம்ம ப்ரீவியஸா அந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்க்கு யூஸ் பண்ண ஒரு ரியாக்ஷனே பார்க்கலாம். அது என்ன ரியாக்ஷன்னா n2 plus 2O2 gives rise to 2NO2 in gaseous state. ஸோ வந்து இங்க வந்துட்டு டெல்டா என்ஜி என்னதுன்னா இது வந்துட்டு ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்க a is equals to 1, இது வந்துட்டு b, இது வந்து b is equals to 2, இது வந்துட்டு c is equals to 2, நமக்கு d ன்னு ஒரு காம்பவுண்ட் இல்லை, ஸோ 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு ஃபார்முலா இது c plus d minus a plus b. ஸோ c plus d என்னது 2 plus 0 minus 2 plus 1, அப்படின்னா 2 minus 3 minus 1 மாறுது. ஸோ வந்து இதுதான் டெல்டா என்ஜி கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இப்போ கொஸ்டின்ல வந்துட்டு கேபி கொடுத்துட்டு கேஎக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ப்ரெஷரும் கொடுத்துட்டு. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இப்போ கேபி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100ன்னு இருக்கு. இப்போ நம்மள வந்துட்டு கேஎக்ஸ் கேட்குறாங்க, ப்ரெஷர் வந்துட்டு 180ன்னு வச்சுக்கலாம். ப்ரெஷர் வந்துட்டு ஒரு 180ன்னு வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ கேபி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 100 is equals to kx into ப்ரெஷர் வந்து 180, 1 பவர் டெல்டா என்ன கிடைச்சது -1. ஸோ இது வந்துட்டு kx is equals to 100 into 1, இதுவும் 100. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி. ஸோ அதே ஜெனரல் ரியாக்ஷன் AA plus BB gives rise to CC plus DD. இதே ரியாக்ஷன்ல நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். நம்ம வந்துட்டு PV is equal to NRT, இந்த ஃபார்முலா வந்து மறுபடியும் தெர்மோடைனமிக்ஸ் அந்த சாப்டர் எல்லாம் பார்த்துருப்போம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே படிக்கிறப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்க பார்ப்பீங்க. ஸோ PV is equal to NRTன்னு. ஸோ இங்கேயும் வந்துட்டு KP and KCன்னு பார்க்குறோமோ, ஸோ நம்ம முதல்ல in terms of ப்ரெஷர்னு எழுதலாம். ஸோ இதுல வந்து Pனா ப்ரெஷர், Vனா வால்யூம், Mனா மோல்ஸ், ஆர்னா வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட், கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், டி வந்துட்டு டெம்பரேச்சர். ஸோ வந்து இந்த பி வந்து இந்த வி இந்த பக்கம் போச்சுன்னா இப்படி ஆகும். இந்த என் பை வினா நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்சென்ட்ரேஷன் சொல்லுவோம். என் பை வினா வந்துட்டு கான்சென்ட்ரேஷன், இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்படி எழுதுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த பி வந்துட்டு சிஆர்டி இப்படின்னு மாறுது. கரெக்டா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஈச் ஏபிசிடி இது நாலுத்துக்குமே எழுதலாம். இதை ஏன்னு போட்டோம்னா சிஏ இன்ட்டு ஆர்டின்னு வரும். அதுக்கப்புறம் பிபிக்கும் அப்படிதான். ஸோ இங்க கொடுத்துருக்கிற மாதிரி இந்த 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நம்ம கேபிக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் இப்பதான், பிசி ஹோல் பவர் சி இன்ட்டு பிடி ஹோல் பவர் டி, இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம இது எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா என்ன வரும்? இல்ல இங்க என்ன வரும்னா சிசிஆர்டி ஹோல் பவர் சி, தென் சி டி RT whole power D by CART whole power A into CBRT whole power B ன்னு வரும். ஸோ இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சினா நம்ம எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டியும் அப்படிதான் எழுதுவோம். இது தனியாக எழுதிக்கலாம் முதல்ல கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏவும் இப்படிதான் எழுதுவோம். இது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பி இப்படி எழுதுறோம். இப்போ இந்த ஆர்டி ஹோல் பவர் சி பிளஸ், லாஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த டெல்டா பி பவர் டெல்டா என்ஜி எழுதின மாதிரி இங்க அந்த பிக்கு பதிலாக ஆர்டின்னு எழுதுறோம். ஸோ ஆர்டி ஹோல் பவர் ஏ பிளஸ் பி இப்படி எழுதினோம்னா இது ரெண்டு இப்படி மேலே போய் மைனஸ் ஆகி இப்படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம கேசின்னு சொல்றோம். இது கேசின்னு ஆச்சுன்னா இது வந்துட்டு கேபி இஸ் ஈக்குவல்ஸ் டு, இது கேசினா கேசி ஆர்டி பவர் டெல்டா என்ஜி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்லைட்ல இங்க ஃபார்முலா கொடுத்துருக்கிற மாதிரி KP is equals to KC into RT power delta NG.
ஸோ இந்த டெல்டா என்ஜி மாறுறதை வச்சு நம்ம கேபி கிரேட்டரா கேசி கிரேட்டரான்னு சொல்லலாம். இப்போ இந்த டெல்டா என்ஜி வந்து கிரேட்டர் தன் 0வா இருந்துச்சுன்னா இது கூட மல்டிப்ளை ஆகி ஒரு பெரிய வேல்யூவா கொடுக்கும். அந்த வேல்யூ தான் வந்துட்டு கேபி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கேபி வந்துட்டு கேசியோட அதிகமா இருக்கும். இதுவே வந்துட்டு இது கம்மியா இருந்துச்சுன்னா இதோட வேல்யூவும் கம்மியாகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா இது டிவிஷன்ல போகி இதோட வேல்யூ கம்மியாயிடும். ஸோ கேசியை விட கேபி கம்மியா இருக்கும். அதே மாதிரி டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு 0னா இது 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியும் a பவர் 0 ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 எனிதிங் பவர் 0. ஸோ இந்த RT பவர் 0 1 ஆயிடும். ஸோ இப்போ கேபியும் கேசியும் ஈக்குவல் ஆயிடும். அதான் இங்க சொல்ல வராங்க. அப்புறம் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு யூனிட்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து என்னதுன்னா யூனிட்ஸ் ஆஃப் கேபி வந்துட்டு ஏடிஎம் பர் டெல்டா என்ஜி, கேசிக்கு வந்துட்டு மோல் லிட்டர் இன்வர்ஸ் பர் டெல்டா என்ஜி. மோல் ஃபிராக்ஷனுக்கு யூனிட்ஸ் இல்லை, ஏன்னா மோல் ஃபிராக்ஷனுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதுக்கு வந்து நமக்கு ஜெனரலாவே யூனிட்ஸ் கிடையாது. ஸோ மோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் எழுதும் போதும் அதுக்கு யூனிட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஹெட்டரோஜெனியஸ் ஈக்லிபிரியம். ஸோ நம்ம ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம் என்ன பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே சேம் ஃபேஸ் இருக்கணும்னு பார்த்தோம். ஹோமோனா சேம்னு பார்த்தோம். இப்போ வந்து இங்க ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட். அப்புறம் அப்படின்னா என்னதுன்னா ஆல் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்கிற மாதிரி CaCO3 in solid state gives rise to CaO in solid state plus CO2 in gaseous state. இங்க வந்துட்டு இது ரெண்டுமே சாலிட், இது மட்டும் கேஸ். இது ரெண்டும் சாலிட், இது மட்டும் கேஸ். ஸோ வந்து இது வேற வேற ஃபேஸஸ் இந்த ரியாக்ஷன் இருக்கிறதுனால இதை வந்து ஹெட்டிரோஜீனியஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹோமோனா சேம், ஹெட்டிரோனா டிஃபரெண்ட். ஸோ அதே மாதிரி இங்க கீழே கொடுக்க மற்ற ரெண்டு ரியாக்ஷனுமே அப்படிதான். இது வந்து சாலிட், இது ரெண்டும் கேஸ். அதே மாதிரி இது சாலிட், இது ரெண்டும் கேஸ். ஸோ வந்து இந்த மாதிரி மாறும். இந்த மாதிரி வேற வேற ஃபேஸஸ்ல இருந்துச்சுன்னா அதை வந்து ஹெட்டிரோஜீனியஸ் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.